உள் மையம் அப்படின்னா ஒரு செல்ஃப் அவேர்னஸ், இன்னர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நம்மளுடைய மனம், எண்ணம், உணர்வு, செயல் இது எல்லாம் எப்படி நடக்குது, என்ன பண்ணுது அப்படின்றத உள்ளேருந்து நாம் கவனிக்கிறது. இது உள் மையம். இதுதான் பியூர் கான்ஷியஸ், ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோடது, நான் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய மனம், எண்ணம், உணர்வு, செயல் இதெல்லாம் ஒரு தேர்ட் பர்சன் போல் கவனிக்கிறது, ஒரு சாட்சியாய் நின்று கவனிக்கிறது அப்படின்றது உள்மையம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோபம் வருது, அது ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னும்போது நமக்குள்ள என்ன மாதிரியான எண்ணம் உருவாகுது, நம்மளுடைய உடல் என்ன உணர்வில் இருக்குது, நம்மளுடைய செயல் என்ன பண்ணணும் அப்படின்னு தூண்டுது. இது எல்லாத்தையும் ஒரு மூன்றாம் நபராக இதெல்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மாற்றத்தை உணரலாம். இது கோபம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான். வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் மகிழ்ச்சி, துன்பம் இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனம், எண்ணம், உணர்வு, செயல் இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நீங்கள் அமைச்சிக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படுது அப்படின்றத நீங்கள் ரொம்ப எளிமையாக உணரலாம். ஏன்னா நம்ம இது வரைக்குமே இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சது கிடையாது. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு விழிப்புணர்வோடு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த படிக்கு நீங்கள் முன்னோக்கி செல்லலாம். நன்றி.